கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவார்த்தையானது ஏசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசித்து தியானிப்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு 2 சூரியன்கள் உண்டு. ஒன்று உலகப்பிரமாண சூரியன், அது பகலிலே பிரகாசிக்கிறது. அடுத்தது நம் தேவனாகிய கர்த்தர், அவரை நீதியின் சூரியன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே பகலை ஆளும்படியாக பெரிய சுடரான சூரியனை சிருஷ்டித்தார் என்று நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த சூரியன் இரவிலே அஸ்தமித்து விடுகிறது. அப்படியே சந்திரனும் பகலிலே மறைந்து கொள்கிறது. ஆனால் கர்த்தரை பாருங்களாம், அவர் ஒருபோதும் நம்மை விட்டு மறைந்து போகிறவர் அல்ல, அஸ்தமிக்கிறவரும் அல்ல. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறவராக இருக்கிறார். நீதியின் சூரியனாக கர்த்தர் உன் வாழ்க்கையில் பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய வாழ்க்கையில இருந்து பிரகாசிக்கிறீங்களா? அல்லது தொடர்ந்து கர்த்தருடைய மகிமையை பிரசன்னமும் உங்களில் நிலை கொண்டு இருக்கிறதா? அநேகர் தொடர்ந்து கர்த்தருக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதில்லை. சில நாட்கள் வெளிச்சமாகவும் சில நாட்கள் பாவமாகிய இருளிலும் மாறி மாறி வாழ்கிறார்கள். பகலை இரவு மாறி மாறி வருவது போல உற்சாக நாட்களும் பின்மாற்றத்தின் நாட்களும் சந்தோஷத்தின் நாட்களும் துக்க நாட்களும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மிடம், நான் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருளின் அந்தகாரத்திற்கு இருந்து கர்த்தருக்காக வேறுபடுத்தப்பட்டவர்கள். தேவ ஜனங்களே, இந்த நாளில் கூட தேவனுடைய ஜனங்களாகிய நாம இருளான உலகத்திலிருந்து வேறு பிரிந்து வாழ வேண்டும். இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கு ஐக்கியமில்லை என்று சொல்லுகிறது. விசுவாசிக்கும் சம்மதம் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு இணைந்து பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று யோவானில் நம்ம வாசிக்கிறோம். தேவ ஜனங்களே, நீங்கள் வாழ்க்கையில் அதிகமான போராட்டத்தில் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? அதிகமான பிரச்சனையில் சந்திக்கிறீங்களா? இல்லை ஜெபித்து உங்கள் வாழ்க்கை தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறதா? இனி என் வாழ்க்கையில் மாற்றமே வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கை எப்போது கிறிஸ்துக்குள்ளே கட்டப்பட போகிறது? இல்லை எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடிவெள்ளி வரப்போகிறது? எப்போது என் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும்? என் கணவர், என் மனைவி, பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க? எப்போ என் ஜெனரேஷன் மாறும்? எப்போ என் திருச்சபை வளர்ச்சி அடையும்? தேவ ஜனங்களை எல்லாவற்றுக்கும் முடிவு கொடுக்கிற தேவன் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் இனியும் முடிந்து போயிடும். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட கர்த்தருடைய கருத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவனாகிய ஒளி எப்போதும் உன்னை வழிநடத்த ஆயத்தமாய் இருக்கிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீங்கள் இந்த உலகத்தில் அதிகமான ஆசீர்வாதத்தோடு கூட நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க. இனி பார்த்த கண்கள் உங்களை வித்தியாசமாக பார்க்க போகிறது. இவர்களா என்று சொல்லி சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவன் உங்களை உன்னதத்தில் நிறுத்த போகிறார். நீங்கள் ஜெபித்த காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் இந்த புதிய மாதத்தில், புதிய நாளில் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இனி என் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்துட்டு அவரே நித்திய வெளிச்சம், நித்திய ஆசீர்வாதம், நித்திய மகிமை, நித்திய நம்பிக்கை, அவரே உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாம் என்று ஒப்பு கொடுக்கும்போது மென்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில் கூட இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய நாளை நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமாக இருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியா இந்த வசனங்கள் கிரியை செய்யட்டும், அவர்கள் வாழ்க்கையில் பலிக்கட்டும். நீங்கள் கூட இருந்த அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.